மாடர்ன் மெடிசன் வரத்துக்கு முன்னாடி இருந்த காலங்களில் நோய் கிருமிகளால் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் க்ரானிக் டிசீசஸ், அதாவது நாள்பட்ட நோயினால தான் அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த நோய்கள் வராமல் இருக்கவும் வந்ததுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் சிர்கேடியன் ரிதம் மூலமாக சில வழிகளை சொல்கிறாரு டாக்டர் சச்சின் பாண்டா. சச்சின் ஒரிசாவில் பிறந்து வளர்ந்தவர். இவர் இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கிற சால்க் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக இருக்கார். சிர்கேடியன் ரிதம்னா என்ன, அது எப்படி உடம்புல இருக்கிற செல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வேலை பார்க்க வைக்குதுன்னு இவர் ரிசர்ச் பண்ணின விஷயங்களை இந்த டெட் டாக்ல சொல்லியிருக்காரு. வாங்க எப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போகலாம். சிர்கேடியன் ரிதம் பத்தின ரிசர்ச்க்கு 2017 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியமான டாபிக். கண்டிப்பாக நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா உயிரினத்துக்கும் சர்க்கேடியன் ரிதம் இருக்கு. சர்க்கேடியன் ரிதம் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு 24 hour கிளாக். இது நம்ம டிஎன்ஏலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது என்னன்னா, ராத்திரி பகல்னு இருக்கிற நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வேலை செய்யறதுக்காக இருக்கிற ஒரு மெக்கானிசம். இது இருந்ததுனால தான் டே டைம்ல முழிச்சிருக்கோம், அலர்ட்டா இருக்கோம், நைட் டைம்ல தூங்குறோம். இது இல்லைன்னா நாம ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் தூங்கி எந்திரிப்போம். அப்போ நிறைய நாள் நம்ம டே டைமை சரியா யூஸ் பண்ண முடியாம போயிடும். இப்போ ஒரு நாளைக்கு 24 hours இல்லாத வேற ஒரு கிரகத்துல போய் நம்மளை விட்டா, அங்க டே அண்ட் நைட் வேற வேற டைம்ல இருந்தா அங்க போய் நாம உயிர் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சு நமக்கு டைமே தெரியலனாலும் ராத்திரி 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். நைட்டு 2 மணிக்கு டீப் ஸ்லீப்ல இருப்போம். 4 மணிக்கு அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து கண்ணு முழிக்கிறதுக்கு பாடி ரெடி ஆகும். நம்ம தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் காலையில கம்மியாகும். காலையில ஆக்டிவா வைக்கிறதுக்கு கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஜாஸ்தியாகும். மத்தியான நேரம் 12 மணிக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருக்கும். நேரம் போக போக மெலட்டோனின் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், கார்டிசால் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் தவறாம நடக்கும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜீன், ஒவ்வொரு ஹார்மோன், ஒவ்வொரு பிரெயின் கெமிக்கலுக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல அது ஜாஸ்தியாகி கம்மியாகணும்னு ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இதெல்லாம் கரெக்டா டைமுக்கு நடக்கும்போது தான் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். இது டைமுக்கு நடக்காம போறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாலே நம்ம ஹெல்த் ஏன் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். நைட் ரொம்ப நேரம் கண்முழிச்சு படிக்கிறது, வேலை செய்யறதுன்னு ஒரு நாள் பண்ணினாலே அடுத்த நாள் நம்மளால ஒழுங்கா நம்ம வேலையை பார்க்க முடியாது. டல்லா டயர்டாவே இருப்போம். இது கண்டினியூஸா வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் நடந்தா இந்த சர்க்கேடியன் ரிதம் டேமேஜ் ஆகி நோய்கள் வர ஆரம்பிக்கும். சிர்கேடியன் ரிதம் பத்தின ரிசர்ச்ல இவங்க கண்டுபிடிச்சது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் அது சரியா வேலை செய்யறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் தவிர மற்ற நேரத்துல அது ரெஸ்ட் எடுக்கும். இது ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல இன்னொரு ஆர்கன் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஒரு ரிதமா கண்டினியூ ஆகும். இப்போ இதுக்கும் நம்ம டே அண்ட் நைட் சைக்கிள்க்கும் என்ன சம்பந்தம்? நாம காலையில கண்முழிச்ச உடனே பார்க்குற வெளிச்சம் தான் இந்த பாடி கிளாக்கை செட் பண்ணுது. இப்போ நம்ம யுஎஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இந்தியால பகல்னா யுஎஸ்ல நைட் டைமா இருக்கும். அப்போ அங்க போய் நமக்கு பாடி செட் ஆகிறதுக்கு 2-3 days ஆகும். அப்புறம் பழகிடும். எப்படி? காலையில இருந்து கிடைக்கிற சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் பாடி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இந்த பாடி கிளாக் ரீசெட் ஆயிரும். நம்ம கண்கள்ல இருக்கிற நியூரான்ஸ்ல மெலனாப்சின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. இது ப்ளூ லைட்டுக்கு தான் ஆக்டிவேட் ஆகும், ஆரஞ்சு லைட்டுக்கு ஆக்டிவேட் ஆகாது. இந்த நியூரான்ஸ் பிரெயின்ல இருக்கிற பாடி கிளாக்குக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பகல் நேரத்துல தான் ப்ளூ லைட் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ மெலனாப்சின் புரோட்டீன் ஆக்டிவேட் ஆகி பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். அதனால டே டைம்ல நாம அலர்ட் ஆயிடுவோம், தூக்கம் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. ஈவினிங் டைம்ல கேண்டில் லைட்ல இல்ல டிம் லைட்ல மெலனாப்சின் ஆக்டிவேட் ஆகாது. அதனால பிரெயின் மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். அது தூக்கத்தை வரவழைக்கும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நாம நிறைய பேர் வெளியில நிறைய நேரம் இருக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ளதான் இருக்கோம், இல்ல ஆஃபீஸ்ல இருக்கோம். அங்க வெளிச்சம் கம்மியா தான் வரும். அப்போ பிரெயின் டே டைம்ல சுரக்கிற நிறைய கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸை ப்ராப்பரா சுரக்கிறது இல்ல. நைட் டைம்ல ஸ்கிரீன் பார்க்குறோம், அதனால வெளிச்சம் கண்ணிலேயே அடிக்கும். அப்போ பிரெயின் கம்மியா மெலட்டோனின் சுரக்கும். தூக்கம் ப்ராப்பரா இருக்காது. இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனால பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது. அது பல நோய்கள் வர காரணமாகுது. இது குழந்தைங்களை இன்னும் பாதிக்குது. ஏன்னா அவங்க பிரெயின் முழுசா டெவலப் ஆயிருக்காதுல்ல. இதனால தான் இப்போ நைட்ல வேலை பார்க்குறவங்கள ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில டிவைசஸ்ல ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கா டிம் ஆகி ஆரஞ்சு கலருக்கு போயிடும். இந்த மாதிரி லைட்டிங்கை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கூட ஃபாலோ பண்றாங்க. அதனால ஆஸ்ட்ரோநாட்ஸ் நல்லா வேலை பார்க்குறாங்க, நைட்ல நல்லா தூங்குறாங்க.
நாம லைட்டை மட்டும் கரெக்ட் பண்ணினா பத்தாது. நாம சாப்பிட்ற சாப்பாடும் கூட டே நைட் சைக்கிளை பொறுத்து தான் இருக்கணும். காலையில நம்ம வயிறு சாப்பிட்றதுக்கு தயாரா டைஜஷனுக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துட்டு மிச்சதை ஃபேட்டா ஸ்டோர் பண்ணிரும். இதே தான் மத்தியானம் நைட்லயும் நடக்குது. நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில நம்ம சேர்த்து வச்ச ஃபேட்டை பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல பாடி ரெஸ்ட் மோடுக்கு போய் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்ற ஆரம்பிக்கும். நம்ம டிஎன்ஏ ரிப்பேர் ஆகும், டேமேஜ் ஆன செல்ஸை தூக்கிட்டு புது செல்ஸ் உருவாகும். அப்போ ஒரு 12ல இருந்து 16 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பாடுல இருக்கிற சத்துக்களை அப்சர்வ் பண்றதுக்கு பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நம்ம லேட் நைட் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஃபேட் பர்ன் பண்றதுக்கு, டிஎன்ஏ ரிப்பேர் பண்றதுக்கு, புது செல்ஸை உருவாக்குறதுக்குன்னு எதுக்குமே டைம் இருக்காது. அதுக்கு தான் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவும் டே நைட் சைக்கிளை பேஸ் பண்ணி இருக்கிற மெத்தட். டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னா ஒருத்தர் 12ல இருந்து 16 மணி நேரம் சாப்பிடாம இருப்பாரு. அதாவது நீங்க டே டைம்ல 8ல இருந்து 12 மணி நேரம் சாப்பிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் மட்டும்தான் சாப்பிட்டா அது 12 ஹவர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் மட்டும் சாப்பிட்டா அது 8 ஹவர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். மிச்ச நேரத்துல வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் அது தன்னோட வேலையை கரெக்டா செய்யும். இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்கை 2 குரூப் எலிகளில் வச்சு ரிசர்ச் பண்ணினதுல எந்த நேரத்தில் எது வேணாலும் சாப்பிட்ட எலிகள் குண்டாகி நிறைய நோய்கள் வந்துச்சு. ஹெல்த்தியான சாப்பாடை கூட எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்ட எலிகளும் குண்டாகி அதுங்களுக்கும் நிறைய நோய்கள் வந்துச்சு. ஆனால் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ள மட்டும் சாப்பிட்ட எலிகள் ஹெல்த்தியாக இருந்துச்சு. இப்போ அந்த நோய் வந்த எலிகளையும் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிட வச்சாங்க. அப்போ திரும்பவும் அந்த எலிகள் ஹெல்தி ஆகிடுச்சு. இதையே ஒரு குரூப் ஆஃப் மக்கள்கிட்டையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15 மணி நேரத்துக்கும் மேலே சாப்பிட்டவங்கள 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிட்டு முடிக்க சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 3-4 மாசத்துலேயே அவங்க வெயிட் குறைய ஆரம்பிச்சு அவங்க ஹெல்த் சரியாக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதும் முக்கியம், அதை எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் முக்கியம்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம சாப்பிட்ற மருந்துகளை கூட எந்த நேரத்துல சாப்பிட்டா நல்லதுன்னு இப்போ ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்மளோட டே அண்ட் நைட் சைக்கிள், சர்க்கேடியன் ரிதமை கரெக்டா வச்சுக்கிறது தான். டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனால் அதே டெக்னாலஜியை வச்சு நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்கவும் சாப்பிடவும் கரெக்டான லைட்டில் இருக்கவும் பழகிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு, அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அதையே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.